கடின உழைப்பு ஏன் தோல்வி அடைகிறது? நாம எல்லாருமே நம்ப வைக்கப்பட்ட ஒரு பெரிய பொய்ய இன்னைக்கு உடைக்கப் போறோம். இந்த விளக்கம் உங்க யோசிக்கிற விதத்தையே மாத்தப் போகுது. இது கேக்குறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம் தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த ஒரு வரி நம்மளோட அத்தனை நம்பிக்கையும் கேள்வி கேக்குது. அப்போ செல்வத்தை உருவாக்குறதுக்கான உண்மையான சாவி எங்க இருக்கு? இதத்தான் நான் மாபெரும் உழைப்பு பொய்ன்னு சொல்றேன். யோசிச்சு பாருங்க, நீங்க வாரத்துக்கு 60 மணி நேரம் உழைக்கிறீங்க. ஆனா உங்க பேங்க் பேலன்ஸ் மட்டும் ஏன் ஏறவே மாட்டேங்குது? அதுக்கான காரணத்தை தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். நீங்க எல்லாமே கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆபீஸ்க்கு முதலாளா வரீங்க, கடைசியால போறீங்க. ஆனாலும் நீங்க அடைய வேண்டிய அந்த ஃபினிஷ் லைன் மட்டும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல. நம்மள பலருக்கும் இதே ஃபீலிங் தான். சரி, இதுக்கு என்னதான் காரணம்? அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ நீங்க பார்க்கிற இந்த ஹாம்ஸ்டர் சக்கரப்புரி தான். இதுல நாம மாட்டிக்கிட்டோம். இது ஒன்னும் இல்ல, வெறும் இயக்கத்துக்கும் உண்மையான முன்னேற்றத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி தான். ஹாம்ஸ்டர் சக்கரம்னா என்ன? நீங்க அந்த ஹாம்ஸ்டர் மாதிரி ரொம்ப வேகமா ஓடுறீங்க, உடம்பெல்லாம் வேர்க்குது, மூச்சு வாங்குது. அப்பாடா, இன்னைக்கு செம்மையா வேலை செஞ்சோன்னு ஒரு திருப்தி கூட கிடைக்குது. ஆனா நாள் கடைசியில பார்த்தா நீங்க ஓடுன அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கீங்க. ஒரு இன்ச் கூட முன்னாடி போகல. இது வெறும் இயக்கத்தை உருவாக்குது, ஆனா முன்னேற்றத்துக்கான உந்தத்தை, அந்த மொமெண்டத்தை உருவாக்கவே இல்லை. இந்த ஒப்பீடு பாருங்க, எவ்ளோ அழகா விளக்குது. கடின உழைப்புங்கிறது ஒரு ரெஞ்ச் மாதிரி, அது ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆனா செல்வம்ங்கிறது அந்த ரெஞ்ச எங்க, எப்படி, எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நீங்க சும்மா ரெஞ்ச வேக வேகமா சுத்துறதுல பிரயோஜனம் இல்ல, உங்ககிட்ட சரியான ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். அப்படியாப்பட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் என்னது? அதுதான் இந்த 3 செல்வ நெம்புகோல்கள், அதாவது லீவர்ஸ். கடின உழைப்பு மட்டும் பத்தாதுன்னு சொல்றவங்க பயன்படுத்துற சீக்ரெட் டூல்ஸ் இதுதான். அது என்னென்னா, திசைசார் நெம்புகோல், நிதிசார் நெம்புகோல், அப்புறம் அறிவுசார் நெம்புகோல். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். மற்றும் மிக முக்கியமான லீவர் திசை, டிரெக்ஷன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்கங்கிறது முக்கியமே இல்ல, உங்க உழைப்பு சரியான டைரக்ஷன்ல போகுதாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பான திசையில ஓடுறது உங்களை நீங்களே அழிச்சிக்கிறதுக்கு சமம். இந்த உதாரணம் இன்னும் தெளிவா புரிய வைக்கும். நீங்க உலகத்திலேயே பெஸ்டா குழி தோன்றவரா இருக்கலாம், ஆனா ஒரு ஜேசிபி மிஷினை ஓட்டுறவரை உங்களால ஜெயிக்கவே முடியாது, இல்லையா? இங்க ஹார்ட் ஒர்க் முக்கியம் இல்ல, சரியான கருவியும் சரியான இடமும் தான் முக்கியம். அதுதான் டைரக்ஷன். 2வது லீவர் நிதி, ஃபைனான்ஸ். இது ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட். பணக்காரங்க அவங்க நேரத்தை வித்து பணம் சம்பாதிக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா பணத்தையும் சிஸ்டம்ஸையும் அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. இந்த கிராஃப பாருங்க, வித்தியாசத்தை சூப்பரா காட்டுது. இடது பக்கம் இருக்கிறது ஆக்டிவ் இன்கம், நீங்க வேலை செஞ்சா காசு, வேலையை நிறுத்தினா காசு வராது, சிம்பிள். ஆனா வலது பக்கம் இருக்கிறது பாசிவ் இன்கம். இது ஒரு முதலீடு மாதிரி, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட அது வளர்ந்துகிட்டே இருக்கும், அதுதான் கேம். இப்போ 3வது ரொம்பவே பவர்ஃபுல்லான லீவர் அறிவுசார் நெம்புகோல், அதாவது இன்டெலெக்சுவல் லிவரேஜ். நீங்க ஒரு தடவை உருவாக்குற ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா 10,000 மணி நேர உடல் உழைப்பை விட பல மடங்கு அதிக ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஒரு வரி தான் இதோட மொத்த சாராம்சமே. சாதாரணமா யோசிக்கிறவங்க நான் எப்படி இன்னும் அதிக நேரம் வேலை செய்யறதுன்னு கேட்பாங்க. ஆனா பணக்கார மனநிலை எப்படி கேக்கும்னா, நான் அங்க இல்லாமலேயே எனக்கு பணம் சம்பாதிச்சு தர்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு கேக்கும். இதுதான் உண்மையான விளையாட்டு. சரி, நாம இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாம் வச்சு அந்த பழைய ஃபார்முலாவை அழிச்சிட்டு வெற்றிக்கான ஒரு புது சூத்திரத்தை உருவாக்குவோம் வாங்க. இதுதான் அந்த புது ஃபார்முலா. சரியான உத்திசார் திசை, அதோட சரியான நெம்புகோல், அப்புறம் அதை செயல்படுத்துறது. இந்த 3ம் ஒன்னா சேரும்போதுதான் உண்மையான செல்வம் உருவாகுது. இதுல அந்த செயல்படுத்துறது தான் உங்களுடைய கடின உழைப்பு. இப்ப புரியுதா? கடின உழைப்புங்கிறது ஃபவுண்டேஷன் இல்ல, அது ஒரு மல்டிப்ளையர், பெருக்கி. உங்க திசையோ இல்ல நீங்க யூஸ் பண்ற லீவரும் ஜீரோவா இருந்தா நீங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அதோட ரிசல்ட் ஜீரோ தான். மிஞ்சிறது சோர்வு மட்டும்தான். ஓகே, தேரியெல்லாம் போதும், இப்போ பிராக்டிக்கலா வருவோம். இன்னைக்கே நிமிஷத்துல இருந்தே இந்த ஹாம்ஸ்டர் சக்கரத்துல இருந்து எப்படி இறங்குறது, அதுக்கான முதல் படியை பத்தி பார்க்கலாம். இதுதான் அந்த பவர்ஃபுல் கேள்வி. ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களையே நீங்க கேளுங்க, இன்னைக்கு நான் செஞ்ச எந்த விஷயம் நாளைக்கு எனக்காக வேலை செய்யும்? உங்க யோசனைய தூண்டி விடுறதுக்கு இதோ சில உதாரணங்கள். நான் இன்னைக்கு சும்மா டாஸ்க முடிச்சேனா, இல்ல அந்த வேலைய சுலபமாக்குற ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கினேனா,
நான் சம்பளத்தை மட்டும் வாங்கினேனா இல்ல அதுல ஒரு பகுதியை முதலீடு செஞ்சேனா? நான் ஒரு பிரச்சனைய சால்வ் பண்றதோட நிறுத்திட்டேனா இல்ல அந்த சொல்யூஷனை ஒரு ப்ராடக்டா மாத்தி விக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேனா? இப்போ உங்களுக்கான கேள்வி. திசை, நிதி, அறிவு, இந்த 3 லீவர்ல இப்போதைக்கு எது உங்ககிட்ட ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? உங்க பதில் தான் நீங்க எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப். இந்த மாதிரி யோசிக்கிறது உங்களுக்கு புதுசாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி அந்த சக்கரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற மத்தவங்களுக்கும் இந்த மெசேஜ் போய் சேரட்டும். கண்டிப்பா உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் சக்கரம் எது? அத உடைக்க போற உங்க நெம்புகோல் என்னவா இருக்க போகுது? வாங்க மத்தவங்க கமெண்ட்ஸையும் படிச்சு நம்ம ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். இந்த மாதிரி செல்வத்தை உருவாக்குறதுக்கான உண்மையான வழிகளை பத்தி ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கடின உழைப்பு உங்கள ஒரு நல்ல ஊழியரா மாத்தலாம். ஆனா நெம்புகோல் மட்டும்தான் உங்கள ஒரு ஓனரா, ஒரு உரிமையாளரா மாத்தும். உங்க ரோலை புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க. உங்களை கமெண்ட்ஸ்ல சந்திக்கிறேன்.